வணக்கம் நண்பர்களே. நான் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே வாக்கிங் போய்கிட்டு இருந்தேன். அப்போ தான் பார்த்தேன் ஒரு நண்பர் ஒரு அறையிலிருந்து அழகாக அவர் தயிர் குடிச்சிக்கிட்டு இருந்தார். அதாவது ரைத்தா, பூந்தி போட்ட ரைத்தாவை குடிச்சிக்கிட்டு இருந்தார். ஸோ அதை நம்ம பார்க்கலாம்னு சொல்லி அப்படியே வீடியோ கேப்சர் பண்ணிட்டேன். ஸோ இந்த தயிர் குடிக்கிற பழக்கம் ஹரியானா, உத்தரப்பிரதேசம், டெல்லி சைடில் இருக்கிற நார்த் இந்தியன்ஸ்க்கு நிறையவே அவங்களுக்கு பழக்கமான ஒரு விஷயம். அதுவும் சாதாரண தயிர் இல்லை, எருமை தயிரை அவங்க குடிப்பாங்க. காலையில் எழுந்த உடனே ஆண் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி 2 லிட்டர் தயிர் குடிச்சிருவாங்க. ஸோ இந்த தயிர் குடிக்கிற பழக்கம் அவங்களுக்கு ரொம்ப சகஜமான விஷயம். நமக்கு தான் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்பூனை வச்சு நம்ம சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிடக்கூடிய பழக்கம். அவங்க ஒரே நிமிஷத்தில் அப்படி உறிஞ்சி தள்ளிடுவாங்க. நல்ல குடிமகன்கள் அவங்க இந்த தயிர் குடிக்கிற விஷயத்தில். ஓகே, அப்படி இவன் முடிச்சிட்டான். சரி, இந்த பக்கமாக வர ஒரு பொண்ணு கிவி பழம்னு சொல்லி ஒன்று சாப்பிட்டுட்டு இருந்தது. இந்த கிவி பழம் பற்றி யாருக்காவது தெரியுமா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இதான் கிவி பழம். ஸோ பச்சை கலரில் இருந்தது. நான் இதை நான் பார்த்துருப்பேன். ஆனால் நான் சாப்பிட்டது கிடையாது. இது எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்போ நான் எப்படி இருக்குன்னு கேட்டேன். புளிப்பாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு சாப்பிட பிடிக்கல. ஆனால் அதை பார்த்தா நல்ல ஸ்டிக்கர்லாம் ஒட்டி நல்ல விலை கூடன்னு ஒரு பழமாக தான் இருக்குது கிவி பழம். யாருக்காவது இந்த பழத்தை பற்றி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கூடுதலாக சொல்லுங்கள். அதுவும் கூட அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாதனால டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு இந்த பழத்தை. ஸோ பிளட் செல் கவுண்டிங்லாம் கூடும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ இந்த பழத்தை பற்றின விசேஷம் என்ன, இந்த பழம் என்னென்ன மருத்துவ பலன்களை கொண்டதுன்னு சொல்லுங்கள். அதனுடைய தோலெல்லாம் சீவிட்டு தான் அந்த பொண்ணு சாப்பிட்டுச்சு. ஸோ நீங்களும் அதே மாதிரி அந்த பழம் என்ன பலனை கொடுக்குங்கிறத சொல்லுங்கள். எனக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் டைமாக இருக்குது. நான் இந்த பழத்தை பார்த்துருக்குறேன், பட் நான் சாப்பிட்டது கிடையாது. ஸோ இந்த பழத்தை யாரெல்லாம் சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.